Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரப்பா. நேற்று நடந்த திருச்சபையின் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் நிம்மதியோட தூங்க கர்த்தர் கிருபை செய்ததற்காகவும் தேவனை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திராண்டவரே, இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, நீரே எங்களை எழுப்பினதப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கழிவு கிடையாதப்பா, ஸ்தோத்திரம். எங்களுடைய பலம் கிடையாது ஆண்டவர், நீரே எங்களை எழுப்பினது, அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் நீரே எங்களை அற்புதமாக நடத்த போகிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய சட்டை நிழலில் எங்களை மறைத்து கொள்ள போகிறோம். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு கழுகு தன் குஞ்சுங்களை தன் சட்டையின் மேலே ஆமீன் பறக்க வைக்கிறது போல ஆண்டவரை, நிறைய எங்களை கர்த்தாவை காப்பாற்றுகிறோம். கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய கிருபையோ என்றுமென்றேக்கும் நிறை நல்லவர் அப்பா. நிறை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலும் நிறை எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறோம். கிருபைக்காக நன்றி. 71ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே, நீரே, உமையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். நாம் சேர்ந்து செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்று காலவேளையில் ஒரு மனமாய் செபிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவர், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நேற்று கேட்டதோட 1000 மடங்கான ஆளுகள் கர்த்தாவே இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அநேகருக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் நிரம்பட்டும். அநேகர் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகர் இந்த மெசேஜ் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். சில நாள்களா ஆண்டவரே நெஞ்சோட இடது பகுதியில் செஸ்ட் பெயினால் பாரப்படுகிறவர், நெஞ்சு வலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களா மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்போ. ஒரு மனமாய் செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மக்களுக்காகவும் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாய் வேலை இல்லாமல் பாரப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பண பிரச்சனைகள், கடன் பாரங்கள் மாறி போகட்டும். ஆமேன். பெற்றோர்களுக்கு எதிராய் பேச்சு வார்த்தையை கேட்காமல் ஆமேன் எதிராக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி ரிபலாய் இருக்கிற பிள்ளைகள் இப்போதே பேச்சு கேட்கட்டும். அவன் கீழ்ப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு நாங்கள் முத்திரையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே எங்களை கரம் பிடித்து நடத்த போறோம். கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் கர்த்தாவே எங்கள் மூலமாக எல்லா இடங்களில் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்று காலையில் மக்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய கரங்களின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்று காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனம். யோபு 42 அதிகாரம் அதோட 10 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு அவன் தந்தருளினார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, யோபை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு நீதிமானாயிருந்தவன் யோபு. அவன் தேவனுக்கு ரொம்ப பிரியமாயிருந்து அவன் பக்தியோடும் பயத்தோடும் சத்தியத்திலும் உண்மையுமாயிருந்த ஒருவன் தான் யோபு என்றது. ஆனால் அவன் இவ்வளவு உண்மையாயிருந்தும் தன் வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக அவன் விசுவாசத்தின் அநேக சோதனைகளிலூടെ அவன் கடந்து போனதான ஒருவர் தான் அவன் யோபு. ஸ்தோத்திரம். யோபின் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் அனுபவித்தது. கர்த்தர் அவனை சோதிக்கும் போதும் யோபு ஆமென் அந்த சோதனைகள் நடுவிலும் தேவனுக்கு விரோதமாய் எதையும் செய்யாமல் அவன் யோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். இதை வாசிக்கும் போது இப்படி தன் யோபுக்கு ஆமென் தன்னை ஆறுதல் செய்வதற்கு வந்த தன் சிநேகிதர் கூட யோபுக்கு எதிராக மாறினது, யோபுக்கு எதிராக பேசினது. ஆனாலும் யோபு என்ன செஞ்சது? அவங்களுக்கு விரோதமாகி அவங்கள் மேல் கோபம் கொள்ளாமல் அவரோடு மன்னித்து ஆமென் அவருக்காக ஜெபித்து கொண்டது. ஆதலால் யோபோட ஆமென் நிலைமைக்கு கர்த்தர் மாற்றம் கொடுத்தது. ஸ்தோத்திரம். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது. அந்த யோபினோட வாழ்க்கையில் அந்த சோதனைகள் முடிந்த போது கர்த்தர் யோபுக்கு எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினது. ஸ்தோத்திரம். பாருங்கள் பிரியமானவர்களே, என்ன இங்க நடந்தது? ஸ்தோத்திரம். எப்படி யோபுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதம் மறுபடியும் திரும்பி வந்தது என்ன கேட்டீங்களா? யோபு தனக்கு எதிராய் நின்றா, தனக்கு எதிரே ஆமென் பேசினா, ஆமென் தனக்கு தவறா பேசினா, தான் எந்த தப்பும் பண்ணல. ஆனாலும் ஒருவேளை அவங்கள் ஆமென் யோபை குறித்து மிஸ்ஜட்ஜ் பண்ணி ஹல்லேலூயா தவறா யோசித்து அவனுக்கு எதிராக பேசினது. ஆனால் யோபு அவரோட மன்னித்தது. இப்படி நம்ம வாழ்க்கையிலும் அவன் யாராவது உங்களுக்கு எதிராக இருக்கும் போது ஒருவேளை நீங்க செய்யாத தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க ஏதோ ஆமென் ஹல்லேலூயா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களை தவறா நினைத்து கொண்டு நீங்க செஞ்ச மாதிரி ஒருவேளை பேசிடலாம். ஆனாலும் ஹல்லேலூயா நீங்கள் அவரோட மன்னித்து கொள்ளுங்கள். பலபோதும் நம்ம செய்யாத காரியங்கள் யாராவது ஒருவர் நமக்கு எதிராக நம்ம செஞ்சேன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கோபம் வருவாங்க, நம்ம அவரோட மன்னிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அவரை மன்னித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். சகோதரங்களை பார்க்கிலும் அதிகமான ஒரு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் எதிராக எந்த கோபம் வைக்கக்கூடாது. நீங்கள் அவரோட மன்னித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ஆமென் அவரை ஆசீர்வதியுங்கள். அவரோட சிநேகமா நீங்கள் பேசுங்கள். அவருக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறட்டும். அப்போது நீங்கள் அப்படி அவங்களுக்காக உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்போட லைஃபை பாருங்கள். எப்படி அவன் தன் சகோதரன் அவனுக்கு எதிராக செஞ்சது இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனாலும் மன்னிக்க முடியாதா இருக்கிற காரியங்கள். ஆனாலும் யோசேப்பும் தன் சகோதரர்களுக்கு எதிராக எதுவும் செய்யாமல் அவங்கள் மேல் கோபம் வைக்காமல் அவரோடு மன்னித்து பாருங்கள் சகோதரர்கள் எப்படி செஞ்சது. யோசேப்பே ஒரு அடிமையாய் விட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். தன்னை ஒரு குழியில போட்டது. ஆனாலும் ஹல்லேலூயா யோசேப்பு அதை எதையும் உள்ளத்துல வைக்காமல் தன் சகோதரங்களை பார்த்தபோது அவரோடு ஸ்நேகமாயிருந்த அவரோட மன்னித்து அவங்களுக்கு அவன் உதவி செய்தது போல பிரியமானவர்களே, உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சகோதரங்கள், உற்றவர்கள், சகோதரங்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணினாலும் ஏதாவது கோபத்தில் செஞ்சாலும் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் அவரோட கோபம் வைக்கக்கூடாது. நீங்கள் அவரை மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரோட ஸ்நேகமா ஆமென் ஹல்லேலூயா அவரோடு பேசுங்கள். அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பாருங்கள், மறுபடியும் இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். யோபு அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு அவன் தந்தருளினார். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவரை, இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்கள் மேலும் வெளிப்படட்டும். நஷ்டமானது எல்லாம் 2 தனையாய் திரும்ப கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அவருக்கு எதிராக இருக்கிறவர்களோட மன்னிக்க கர்த்தர் மக்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரை, யார் மேல் எந்த கோபமும் வைக்காமல் ஆண்டவரே எல்லாவரோட மன்னித்த ஸ்நேகத்தோடு அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.